நுகம்னா என்ன? உங்க மேல அழுத்தக்கூடிய ஒரு பாரம். இதுக்கு மேல மீற முடியாது, முன்னேற முடியாது என்று நம்மை அழுத்தக்கூடிய ஒரு பாரம். அந்த பாரத்தை அபிஷேகம் முறிக்கும் சொல்லுது. மனிதன் மேல பாவ பாரம் இருக்கிறது. மனிதன் தன்னை விடுவிக்க முடியாது. விடுவிக்க முடியாத பாவ பாரத்தினால் இருக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா அந்த நுகம் உங்கள் வாழ்க்கையில முறிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:11. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இந்த கிறிஸ்துன்னு சொல்றோம் இல்லையா, கிரைஸ்ட் மாஸ் இல்லையா. கிரைஸ்ட் என்றால் அனாயிண்டட் ஒன், இல்லட்டா மேஷியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்கள் மேலே எண்ணெய் ஊற்றுகிறார்கள். எண்ணெய் ஊற்றி ஒரு நோக்கத்திற்காக அவர்களை செட்டப்பாட்படுகிறார்கள். இவர் இனி முதற்கொண்டு இவர் இந்த வேலையை செய்வார் என்று ஒரு நோக்கத்திற்காக அவர் வேறு பிரிக்கிறார்கள். அதான் அவர் மேலே எண்ணெய் ஊற்றுறது. அவர் மேலே எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் தீர்க்கதரிசி, அவர் மேலே எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் ராஜா, எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். எல்லாரும் ஆசாரியன் ஆக முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆசாரியன் ஆக முடியாது. யார் மேலே எண்ணெய் ஊற்றப்படுகிறதோ அவர்களும் ஆசாரியன். ஒரு நோக்கத்திற்காக எண்ணெய் ஊற்றப்படுகிறது. நோக்கத்துக்காக எண்ணெய் ஊற்றப்படுகிறது மட்டுமல்ல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது எனேபிள்மெண்ட்டாக இருக்கிறது, அது ஆற்றலாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச அறிவை கொண்டு செய்ய முடியாதனால உன்னதத்தின் பலனே அவன் மேலே வந்து தங்குகிறது என்பதற்கு ஒரு வெளிய அடையாளமாக இருக்கிறது. சொன்னது புரியுதுங்களா? இவர் யார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கிங் இல்லை, அனாயிண்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அதான் கிரைஸ்ட் என்றால். இயேசு வர்றார், யோர்தான் இதில் ஜனத்திலிருந்து மேலே ஏறுறார். ஏறும் பொழுது ஆவியானவர் புறாவை போல ஒரு மேலே இறங்குறாள். கவனிங்க, முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்துமஸில் இது முக்கியமான வார்த்தை. ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல இறங்குறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவருக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. பிறக்கும் போதே ஆவியானவர் பிறந்தால் உள்ள அபிஷேகம் இருந்துச்சு. அவர் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட உடனே பரிசுத்தாவின் வல்லமையினால் வனாந்தரத்துக்கு போகிறார், பிசாசை மேற்கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் வியாதியசனை சுகமாக்குறார், பிசாசு பிடிச்சவனை சுகமாக்குறார், மரித்தவனை சுகமாக்குறார். அவை அனைத்தும் எதிர்மூலமாக நடந்தது என்றால் அபிஷேகத்தினால் நடந்தது. அவர் மேலிருந்த அபிஷேகம் மக்கள் மேலிருந்த அத்தனை நுகத்தையும் உடைத்தது. வாசிப்போமா? ஏசாயா 10:27. அந்த நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சிறப்பானது கிடையாது. உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் ஆங்கில பைபிளில், பெரும்பாலான ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இருக்கு. அபிஷேகத்தின் நுகம் சொல்லலை, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்னா என்ன? உங்க மேல அழுத்தக்கூடிய ஒரு பாரம். நீங்க எழும்ப முடியாத அளவுக்கு உங்களை கீழே அழுத்தக்கூடிய ஒரு பிரஷர். இதுக்கு மேல முன்னேறி போக முடியாது என்று உங்களுக்கு ஒரு எல்லைகளை வகுக்கக்கூடிய ஒரு சக்தி. இதுக்கு மேல மீற முடியாது, முன்னேற முடியாது என்று நம்மை அழுத்தக்கூடிய ஒரு பாரம். அந்த பாரத்தை அபிஷேகம் முறிக்கும் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு மனிதன் மேல பாவ பாரம் இருக்கிறது. மனிதன் தன்னை விடுவிக்க முடியாது. விடுவிக்க முடியாத பாவ பாரத்தினால் இருக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா அந்த நுகம் உங்கள் வாழ்க்கையில் முறிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படலை, மீட்கப்படலை என்றால் நுகம் உங்க மேல இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த நுகம் தெரியாது உங்களுக்கு, ஆனால் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ள சமாதானம் இருக்கணும். அப்படின்னா நுகம் போயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க இல்லையா, புயலின் மத்தியில் ஒரு சமாதானம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? புயலுக்கு நடுவில் புயல் இருக்கா தெரியல. புயல் சுற்றி போகும்போது நடுவில் ஒன்றுமே இருக்காது. புயல் கடையை கறந்துருச்சான்னு கடலை பக்கம் போனீங்கன்னா உங்களை இழுத்துரும். முதல் பாதி போகும், அப்புறம் 2வது பாதி கறக்கும். கேட்டிருப்பீங்களாங்க, இப்போ தான் நல்லா சொல்கிறாங்களாங்க. புயலை தொடர்ந்து
எவ்வாதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மெய்யான அமைதி, மெய்யான சந்தோஷம். 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருந்தா கூட அந்த நுகம் அவனை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவன் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஏசியா இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசியா 58:6. அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்த்துகிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அதான் அபிஷேகத்தினுடைய வேலை. எல்லா நுகத்தடிகளையும், அக்கிரமத்தின் கட்டுகளை, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குறதும். இன்னைக்கு அநேக மக்கள் அந்த நிலையில் தான் இருக்காங்க. அநேக மக்கள் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. கடன்லேருந்து சில மக்கள் வெளியே வர முடியல. எத்தனை மக்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒருத்தர் ஜெபிக்க சொன்னார். ஒரே கடனையா ஜெபிங்கன்னாரு. ஜெபிச்சா கடன் போகாது. ஜெபிச்சா கடன் போகுதுன்னா எல்லா பேங்க்கில் வாங்கினவனுக்கெல்லாம் ஜெபிச்சு அனுப்பிடலாம். வா ஜெபிச்சு விட்றேன், கடன் போயிரும் சொல்லலாம். முதல்ல சில சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியத்தினால் நீ விடுதலையாக்கப்படணும். அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறோம்னா அந்த ஞானம் வருவதற்காக ஜெபிக்கிறோம். பணத்தை கையாளக்கூடிய ஞானம், பணத்தை திறன்படுவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஞானம் என்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் நிறைய மக்கள் கடலில் செத்து போனாங்கிறான் தெரியுமா? வாழ விரும்பலை, ஜெயிலில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வெளியே வர முடியாத மாதிரி இருக்கும். நீங்களே அதுலேருந்து வெளியே வரவும் முடியாது. வெளியிருந்து ஒருத்தர் தூக்கணும். அதனால தான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அந்த நுகத்தை முறிப்பதற்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து அவனை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் தன் குமாரனை அனுப்பி அவரை அபிஷேகித்தார். அதனால தான் ஒரு குழந்தை பிறக்க வேண்டியிருந்துச்சு. பிறந்தவர் இரட்சகர், அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, விடுவிக்கக்கூடிய ஒரு ராஜா.